நாளில் இந்த வார்த்தை உங்களிடத்துல தீர்க்க தரிசனமாய் வருகிறது. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பயணித்த இந்த பாதைகளிலே ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. ஒரு வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் உங்கள் மத்தியிலே பிரத்யட்சமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார்ல, அந்த புதிய காரியத்தை செய்கிறதுக்காகத்தான் உங்கள் பட்சத்திலிருந்து தேவன் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். உங்களை கண்ணோக்குகிறவர் மீது இந்த நாளிலே உங்கள் கண்களை பதிய வையுங்கள். எபிரேயர் 12:2 அதைத்தான் சொல்லுகிறது. நம்பிக்கை தொடங்கி அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வையுங்கள் என்று. இன்றைக்கு நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர் மீது இன்றைக்கு கண்களை பதிய வைப்போம். அந்த பாழாய் கிடக்கிற, வீணாய் போய் கிடக்கிற, வெறுமையா இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் பெருக பண்ணக்கூடிய ஒரு அனுபவம், கட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள் இந்த நாளிலே அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஏனென்றால் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், இதே எசேக்கியேல் 36 அவர் சொல்லுகிறார் பாருங்க. 36வது அதிகாரம் 36வது வசனத்திலே, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும். ஹல்லேலூயா. அவர் எப்படி நிர்மூலமாகி கிடக்கிற காரியங்களை அவர் கட்டுகிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு உங்கள் பட்சத்திலே உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் பண்படுத்தப்பட்ட விதையானது எப்படி நிலத்திலே விதைக்கப்படும் பொழுது அது எப்படி செழித்து வளருமோ, அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில நிர்மூலமாய் கிடக்கிற காரியங்கள் எல்லாவற்றில் மத்தியிலும் நான் உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன். கண்ணோக்குவது எதற்கு தெரியுமா? உன்னை பண்படுத்தி கொண்டிருக்கிறேன். உன்னை பண்படுத்தி நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? விதைக்க போகிறேன். நீ விதைக்கிறதுனால நீ வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தை நீ பார்க்க போகிறாய். இந்த 36வது அதிகாரம் 11வது வசனத்திலே பாருங்களே, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ராகதரா ஷேகரபா லாடரபா பாபா ஷேடரேரேரே. Thank you Jesus. வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நிர்மூலமாய் கிடக்கிற காரியங்களை எல்லாம் கட்டுகிற ஒரு அனுபவம், பாழாய் போனதை பயிரிலமாய் ஆக்குகிற ஒரு அனுபவம் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிறார் அன்பானவர்களே. அதனால் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில அந்த பழைய காரியங்களை நீங்கள் பார்க்காமல், இதோ உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரே அவரை பார்க்க ஆரம்பிங்கள். இதோ உங்கள் பட்சத்தில் இருக்கிறவரை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நல்லா பிரைஸ் பண்ணுங்க, துதிங்க, ஆவியில நிரம்பி செபிங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆட்கொள்ளுங்க, ஆவியானுடைய பிரசன்னத்தால நிரம்புங்க. அப்படி நிரம்பும் பொழுது நீங்கள் வர்த்திக்க பண்ணப்படுவீர்கள், கட்டப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள்.